ஹலோ கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து மான்வா விதமான அந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் விதமான தான் நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். அதாவது மான்வா மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து நம்ம காமிக்ஸுமே வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை அப்லோட் பண்ணுற அந்த டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டர்டே அப்போவுமே நம்ம சேனலுக்கு வந்து லீவு. ஸோ அந்த சாட்டர்டேயில் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டு ஒரு 30 நிமிட்ஸ்லேருந்து, அதாவது ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை மேக் பண்ணி வந்து சண்டே ஸ்பெஷல் வீடியோ மாதிரி இந்த மாதிரி காமிக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உங்கள்கிட்டையுமே வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டுக்கலாம். மான்வா மட்டுமே வந்து இது வரைக்கும் போட்டு திடீர்னு வந்து காமிக்ஸ் மாறவெல்லாம் கிடையாது. நான் மான்வா வந்து போடுவேன் டெய்லியும். பட் சண்டே மட்டும் நம்ம காமிக்ஸ் போடலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு வந்து இப்போது நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் காமிக்ஸ் போடலாமா இல்லை மான்வா மட்டும் போடலாமா அப்படின்னு சொல்லி போட்டு. ஏன்னா காமிக்ஸ் வந்து பெருசாக வந்து யாருமே வந்து எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. மான்வா வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, நான் பார்த்துருக்கேன். காமிக்ஸும் வந்து நிறைய விதமான நல்ல காமிக்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி மான்வா டெய்லி அப்லோட் ஆகிட்டுருக்கோ அதே மாதிரி காமிக்ஸுமே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. நான் பார்த்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் வந்து காமிக்ஸுக்கு வந்து அந்த சேனலுமே இல்லை. ஸோ அதை ஏன் விடணும்? அதுவுமே வந்து ஒரு நல்ல கதையும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கிற ஒரு பாட்டு தானே. ஸோ அதையே விடணும். ஸோ நான் வந்து சண்டே வந்து அதை அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு வந்து இந்த போஸ்ட் நான் வந்து போட்டிருப்பேன், அதில் வந்து நீங்கள் உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து ஹீரோ வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாருமே வந்து வாயை பொழந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோவோட ரூமில் எங்கே திரும்பினாலும் வந்து ஹோலி ட்ரெஸ்ஸர்லேயே வந்து 3 டயர் இருக்குது, லோவர் மிடில் ஹை அப்படின்னு சொல்லி போட்டு. ஹீரோவோட ட்ரெஸ்ஸர் எல்லாமே வந்து ஹையுமே தாண்டி ஒரு இடத்துல இருக்குது. இது உண்மையிலேயே வந்து சாத்தியம் தானே? இப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து இந்த இது போன சிட்டியில் இருக்குதா என்னன்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரே வியர்ப்பு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, கூச்சப்படாதீங்க, உங்கள் வீடுமா நினச்சி பண்ணுங்கடா, அது மட்டும் இல்லாமல் எல்லாம் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து எடுத்து பார்க்குறாங்க. அங்கே ஹீரோ வரைஞ்சி வச்ச அந்த பேப்பர் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஹீரோ தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹோலி ட்ரெஸ்ஸராக வந்து அப்கிரேட் ஆகிருக்குது. எல்லாருமே வந்து இது பார்த்து சாக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வந்து ஹீரோட வகத்தில் வந்து ஒரு கடமுடா வண்டி வந்து ஓடுது. அட்டச்சா இந்த நேரத்தையே அப்படி நடக்க சொல்லி போட்டு இந்த மாதிரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தாட்டி ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை எடுத்து கொடுக்குறா. சரி, இது ஹோலி ட்ரெஸ்ஸர், இதை வச்சு சீனியர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து 2ஆக கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எனக்கு வகுத்தில் வந்துருச்சு, நான் வந்து போயிட்டு வந்துடுற இயற்கையை அழகின்னு சொல்லி போட்டு ஹீரோ போயிட்டுருக்கேன். இவங்களாத்துக்குமே வந்து சாக் ஆகுது. என்னது காக்காவை துடைக்கிறதுக்கு ஹோலி ட்ரெஸ்ஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரா இவர்? அப்போ இவரோட கண்ணில் எல்லாமே வந்து ஒரு வெத்து பொருளாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ போனோடனே வந்துட்டு சரி இவங்க எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில போயம்ஸ் வந்து ஹீரோவோட ஓல்டு சேர்ந்த போயத்தையெல்லாம் வந்து ஹீரோ எழுதி வச்சுட்டு அதை பார்த்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவர் போன அந்த வேலையை முடிச்சு போட்டு திறமை வந்துட்டு இருக்க அந்த பாதி கிழிச்சிட்டு மீதி ஒரு பேப்பர் இருக்கும். அதை எடுத்து ஹீரோ மடி ஒரு கையை தொடச்சி போட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சீனியர் அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் சும்மா எனக்கு போர் அடிக்கும், அப்போல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு ஏதாவது எழுதிட்டு கிடப்பேன். அந்த பேப்பரில் வேஸ்ட் தான், ஏன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது வந்து குப்பையாக தான் போகுது. சரி, நான் வந்து எதுக்கு குப்பையாக போனோம், அது மாதிரி நான் மூக்கு சளி சிந்திருக்கு, கையை துடைக்கிறக்கு டாய்லெட் பேப்பராக வந்து சரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டு பிரயோஜனமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஷாக்காக இருக்குது. என்னடா இவர் இவ்வளோ அசால்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்த விருந்தாளி வகுத்த காய போடலாமா, டிசபிள் நம்மளோட விருந்தாளிக்கெல்லாம் ஸ்பைசி ஸ்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து இருந்துட்டு ஸ்பைசி ஸ்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது எங்கள் மாஸ்டர், நீங்கள் வந்து என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோட டிஸ்பிள் வந்து வர அவரோட ஆரா வந்து எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டன்ட்டில் வந்து சப்ரஸ் ஆகுது. யார் இவன் மிஸ்டீரியஸான ஒரு கல்டிவேஷன் வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆராவுமே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு மறந்துட்டேன், இதுதான் என்னோட சிஷ்ய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது இவங்க எல்லாத்துக்கும் வந்து இப்போது ஹீரோ கொடுத்த அந்த ஸ்பைசி ஸ்டிக்ஸ் வந்து இப்போ தான் வாயில் வைக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறக்கே தினுசா. வாயில் வச்சோன்னே வந்து அவங்களோட கல்டிவேஷன் எல்லாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க. இது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம அசால்ட்டாக வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கூடாது. இதோட வேல்யூவே வந்து என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு போட்டு மிச்சம் எல்லாமே வந்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஹீரோன்ட்டு ஸோ உங்களுக்கு இது பிடிக்கல ஓட்ட சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய் வந்து ஓடி வருது. இப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க அது வந்து சாதாரணமான நாய் கிடையாது, அது வந்து டீமன் டிவோரிங் உல்ஃப்னு சொல்லப்படுற ஒரு உல்ஃபு. என்னடா இதை வந்து ஹீரோ வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சாப்பிடே அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க அது எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்ருக்க. இப்போ அதோட கல்டிவேஷன் லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப இப்படி போய் நாய் கட்ட முடியும்னு தெரிஞ்சுதான் நான் வந்து இன்னும் கூட சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
இப்போது அந்த நாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் என்னோடய கிட்டாரை வச்சு தான் வந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் வந்து எனக்கு கிட்டார் வாசிக்க முடியாது, ஏன்னா என்னோடய கிட்டாரில் இருக்கிற அந்த நூல் வந்து அந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்ட்டு வந்தால் எதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு அப்படின்னா சீனியர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி சொல்லி போட்டு அதுக்குள்ளே ஒரு புள்ள இருந்துட்டு இந்த மாதிரி எங்கள் செக்கில் வந்து ஒரு நூல் இருக்குது, அது சாதாரணமான நூல் கிடையாது, அது வந்து ஹெவன்லி சில்க், அதை வந்து நான் உங்களுக்கு கேட்டு வந்து கொடுக்குற சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வந்து அதுக்குள்ளே அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அவள் தட்டி பறச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, இதுக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி உங்ககிட்ட வெறுங்கையை வந்து நான் வாங்கிட்டு இருக்க முடியும், நான் வந்து திரும்ப உனக்கு பதிலில் வந்து நான் உனக்கு ஏதாவது வரைஞ்சி கொடுக்குறேன், நீ ஏதாவது ஆசைப்படு, நான் வந்து அதை வரைஞ்சி கொடுக்குறேன், அது என்னவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து சந்தோஷமாக இங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் இவ்வளோ எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து அவள் தட்டி பறிச்சிட்டோன்னு சொல்லி போட்டு இவங்க ஒரே சோகத்தில் அங்கேருந்து போயிட்டுருக்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போது அவர் வந்து ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவரோட காலை பிடிச்சி நெஞ்சனைக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறான். அதாவது என்னென்னா வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம்னு வையன், எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு எப்போவுமே வந்து கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல ஐடியா சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரரை வந்து காட்டுறாருங்க. அவர் வந்து ஒரு வயசான ஒரு ஆள் தான். அப்போ வந்து கதவை டம்முன்னு அதாவது தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது வந்து இவர் கதவை திறக்கும்போது என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு 4 சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து உங்கள் வீடு பிடிச்சி போச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணிக்க, நான் வந்து இப்போ வந்து ஒரே சிங்கிள் பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காசை வச்சு நான் என்னப்பா பண்ணுறது, நான் காலம் போன கடைசியில் இருக்கிறேன், இப்போ நான் காசை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து வேஸ்ட் தான், எனக்கு வந்து அனுபவிக்கிற வயசெல்லாம் ரொம்ப தாண்டி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாதாரணமாக நாட்கள் நீ நினச்சி தப்பு பண்ணிகிட்ருக்க, அதுதான் தப்பு, நாங்கள் எல்லாருமே வந்து கல்டிவேட்டர்ஸ், உன்னோட லைஃப் வந்து எண்ட் ஆஃப் த ரோப்பில் இருக்குதுன்னு வையன், நான் வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸான பில் கொடுக்குறேன், அது வந்து உன்னோட லைஃபை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பூஸ்ட் பண்ணிவிடும், நீ இன்னும் சில வருடங்கள் வந்து நல்லா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா எனக்கு வாழ்கிறதுக்கு ஆசை இல்லை, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி போனால் எது சொன்னாலுமே வந்து அந்த வயசான ஆள் கொடுக்க மாட்டாமல் இருக்க. இவங்க வந்துட்டு இங்கே பாரு நாங்கள் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கோம், உனக்கு என்ன காசு வேணுமோ கேளுன்ட்டாச்சு, உனக்கு என்ன பில் வேணுமோ அதையே கேளுன்ட்டாச்சு, நீ எதுவுமே வந்து கேட்க மாட்டேன், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து வயசானவனாக இருக்கலாம், ஆனால் ஒன்று ஞாபகம் தம்பி, நான் வயசானாலுமே வந்து அந்தளவுக்கு வீக்கான வயசானவங்க கிடையாதுன்னு சொல்லி போட்டு ஒரே அடி தான் அவன் வந்து அங்கேருந்து பறந்து போயிடுவான். எப்போவுமே வந்து சின்ன பசங்க வயசானவங்களை வந்து மதித்து நடக்கிறதா வந்து நாகரிகம், அதை கற்று வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வந்துட்டு அங்கேருந்துட்டு வாயை மூடிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரரோட விஷயம் இன்னும் அந்த வீடு மட்டும் தான் இருக்குதா, நம்ம இன்னும் பக்கத்து வீடு நிறைய இருக்குது, அங்கெல்லாம் போய் விசாரிக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அந்த வயசானவர் பார்க்க வர்றாரு. அவர் வந்து இந்த பன்னிக்கறி வெட்டி வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவரோட ஆறாப்பத்துமே அது ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. இவங்களுக்கு வந்து அது கேட்குறக்கே வந்து தைரியம் இல்லை. சரி அவங்க அந்த ஹீரோவோட பக்கத்தாடியே கிடைக்கல, என்ன பக்கத்தாடி சிட்டியில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரே ஏமாற்றமாகுது. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இவங்களோட கிளானுக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து வச்சுருக்காங்க. எப்போ ஒரு சாதாரணமான பீப்புள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான செக்டுக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிட்டியில் இருக்கிறவங்களாம் மொத்தமாக வந்து நம்ம 5 கிளான் கூட மோதுனா நம்ம 5 கிளானுமே வந்து உருப்படாமல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்கேன். சரி விடு, நம்ம வேறு ஏதாவது பிளான் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ கிட்ட போகுது என்னென்னா, அந்த ஹோலி மெய்டன் வந்து அந்த ஒரு நூல் மாதிரி கேட்டிருப்பல, அது வந்து ஹெவன்லி சில்க்கு ஈக்குவலான ஒரு நூல் இல்லைனாலும் கூட வேற ஒரு நூல் வந்து அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இதுவுமே வந்து ஒரு அத்தாரிட்டி கேரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான், ஒரு முக்கியமான ஒரு நூல் தான். ஆனால் வந்து அந்த ஹெவன்லி சில்க் அளவுக்கு வந்து ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, இதுவே வந்து எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பொண்ணுக்கு என் மேலே என்ன க்ரஷ் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி இந்த நான் வந்து உனக்கு வெறுங்கையோட அனுப்பக்கூடாது, இந்த பெயிண்டிங் வந்து நீ என்னோட வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நேரம் வந்து நீ பார்த்துட்டு இருந்த, அதை வந்து நான் நோட்டீஸ் பண்ண இந்த எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையாகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சீனியர் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து விடைபெற்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹெவன்லி சில்க் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி போட்டு ஒருத்தி போயிருப்பாள். அவள் மாஸ்டர் கிட்டே இருக்கும்போது அவெல்லாம் முடியாதுன்ட்டுருவா. ஏன்னா அது வந்து அவங்களோட செக்டில் வந்து ஒரு ட்ரெஷராக வந்து கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயம். அதை வந்து எடுத்து அங்கே ஒருத்தட்டு வந்து எடுத்து கொடுக்க முடியும். என்ன தான் மார்ஷியல் சைன்ட் இல்லத்துலேயே இருந்தாலும் இது வந்து ட்ரெஷராக வந்து நம்ம செக்ட் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் இப்படி வந்து பேசக்கூடாது, இப்படி நான் பேசினா என்ன பண்ணுவான், அவன் வந்து நம்ம செக்டையும் அழிச்சிருவானு என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆணவமாக தான் வந்து ஒரு பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த வந்து ஹீரோ வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு அந்த மத்தியானம் தான் வர்றாங்க. 6 மணி மத்தியானம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கதை தட்டும்போது ஹீரோ வந்து கதை திறக்கிறாரு. இந்த மாதிரி
விஷயத்தை வந்து சொல்லும்போது பரவாயில்ல உள்ளே வாங்க உள்ளுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஹீரோ பார்த்தோமே தெரிஞ்சிச்சு இவன் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்பா டகர்லாம் கிடையாது, இவனை பார்த்தாலே வந்து சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது, புடனிலே தட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் பேசாதீங்க மாஸ்டர், நீங்கள் வந்து இவ்வளோ ரூடாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொன்னீங்கிற கோசம் தான் உள்ளுக்குள்ளே வரேன், இல்லைன்னு வையன் அப்போ வந்து திரும்பி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த ஹீரோ வந்து வாலில் வந்து பெயிண்டிங்கெல்லாம் வந்து மாட்டி வச்சுருப்பார். அதெல்லாமே வந்து இவளை நகர விடாமல் வந்து பிடிச்சி வைக்குது. என்னாச்சு டிஸ்பிள் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன்ல இவர் வந்து ஒரு நார்மலான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு, அதனால் இவரை வந்து பார்த்து பேசணும்னா நீங்கள் வந்து கல்டிவேஷன் வந்து சப்ரஸ் பண்ணிட்டு தான் வரணும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வந்து கல்டிவேஷன் சப்ரஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டுருக்கா. இப்போ இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ். ஓகே, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ்.